ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பது வெறும் அரசியல் வாக்கியம் கிடையாது. அது உணர்வு பூர்வமானதுன்னு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவிச்சிருக்காரு. சென்னை ஐஐடி வளாகத்துல நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கம் 4.0 நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய அவரு, காசி தமிழ்ச் சங்கம் பிரதமர் மோடியுடைய தொலைநோக்கு பார்வைன்னு, காசி இந்தியாவுடைய ஆன்மீக தலைநகரம்னு கூறினாரு. மத்திய அரசு காசி தமிழ் சங்கமத்தின் வாயிலாக தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையிலான தொடர்பை நாடு முழுக்க பரப்புது. கலாச்சாரம் மக்களுடைய உணர்வுகளால எழுதப்படுவதால அதை யாரும் அரசியல் நோக்கத்தோட பார்க்க கூடாதுன்னு அறிவுறுத்தியிருக்காரு. நாட்டுல உள்ள மற்ற மாநில மக்களும் தமிழ் பயில மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருது. உலகத்துடைய மிக பழமையான தமிழ் மொழிய இந்திய மக்கள் அனைவர்கிட்டையும் எடுத்து சொல்றோம்னு ஆளுநர் கூறியிருக்காரு. நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கலாச்சாரம், உணவு முறைகள் வேறாக இருக்கலாம். ஆனா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கிராமங்கள் ஒரே பாரதம் என்ற உணர்வோட உள்ளதா ஆளுநர் ரவி சுட்டிக்காட்டியிருக்காரு.